இப்போலாம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடுறோம். அதுக்கு சேலரி வந்தா எப்படி இருக்கும்? மந்த்லி மாசம் அதுக்கு சேலரி குடுத்தா எப்படி இருக்கும்? அதுவும் இந்த கேம் ஃப்ரீ ஃபயர் குடுத்தா எப்படி இருக்கும்? இது நிஜமா இல்ல பிராங்கா அப்படிங்கிறத இங்க நம்ம ஃபுல்லா பிரேக் பண்ணுவோம். ரீசெண்டா சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வைரலா போயிட்டு இருந்தது. ஃப்ரீ ஃபயர் 5 வருஷம் ஆடுற பிளேயர்ஸ்க்குலாம் மந்த்லி சேலரி குடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப எமோஷனல் அண்ட் அட்ராக்டிவா இருக்கும். லாயல் பிளேயர்ஸுக்கு ரிவார்டு குடுக்குற கான்செப்ட். ஆனா இத அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இது வேற ஏதாவது இருக்குமான்னு தெரியல. ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு இது வந்து ரொம்ப கரெக்ட் ஆகும். ஏன்னா 5 வருஷங்களா சும்மா இல்லைங்க. நிறைய லாகின் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணி முட்டி மோதி அவன் அடிச்சு கில் அடிச்சு ஸ்குவாட் ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி மெமரிஸ் திடீர்னு இது நெட்டு போறதும் இல்ல நெட்டு வந்தது அப்புறம் அடிச்சு நொறுக்குறதும் இதெல்லாம் ஒரு எமோஷன். நம்மளோட டிப்ரெஷனுக்கு குறையும். அந்த அளவுக்கு ஒரு கேம் தான் இந்த ஃப்ரீ ஃபயர். நம்மளோட கோபம் விருப்பு இது எல்லாத்தையும் காட்டக்கூடிய கேம் தான் ஃப்ரீ ஃபயர். இது வந்து ஒரு கேம் இல்லை, அது வந்து நம்மளோட ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி சேலரி கான்செப்ட் வந்தா அது ரெகக்னேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு கேமிங் கம்பெனி நம்ம மட்டும் விளையாடுவோம், நிறைய இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் விளையாட்டு இருப்பாங்க. அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸுக்கும் இவங்க மந்த்லி சேலரி கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா பாசிபிளா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனா அண்ட் இம்பார்ட்டண்டா என்ன சொல்லணும்னா இந்த போஸ்ட் வந்து இது வந்து சட்டையர் வண்டி அப்படின்னு இருக்கான். சட்டையர்னா என்னது? நெய்யாண்டித்தனம் தான். அதனால இதோட உண்மையான மீனிங் வந்து இந்த ரியல் நியூஸ் இல்லை. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அதான் பண்ணியிருக்காங்க. இது ஏன் வைரல் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பிளேயர்ஸோட எமோஷனாக டச் பண்ணிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கேம் ஆடிட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் ஐடியா வச்சிருப்பாங்க. ப்ளஸ் கண்டென்ட் ரொம்ப பிலீவபிளாக இருந்துச்சு. ஸோ மெனி பிளேயர்ஸும் நம்பிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே கேம் ஆடிட்டு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இந்த யூடியூப் கண்டென்ட்டு, லைவ் ஸ்ட்ரீமிங்கு, ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்டு, ஸ்பான்சர்ஷிப்பு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம விளையாடிட்டே இருந்தோம்னா அது வழியாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணிட்டு நிறைய இது பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு நம்மளும் ஒரு யூடியூபராகவும் வரலாம். எக்ஸாம்பிள் இப்போ முங்கனி கேமரு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளையாடி சம்பாதிக்க முடியும். ஆனால் டைரக்ட் சேலரியா இல்லாமல் ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க, இன்கம் வரும். ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் சேலரி நியூஸ் வந்து இது வந்து ஃபேக்கு, அது நெய்யாண்டித்தனம். பட் கேம் வந்து பேஷனாக கரெக்ட் வேலை யூஸ் பண்ணினா ரியல் மணி ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ மக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. இப்போ ஃப்ரீ ஃபயரில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.